எப்படியோ வந்து நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டோம். இப்போதாப்பா கண்ணு பளிச்சுன்னு தெரியுது. ஓ பசிக்குதே, என்ன பண்றது? இலைய சோறு ஆக்குச்சா இல்லையா என்னன்னு தெரியலையே. சரி போய் பார்க்கலாம். வயித்துக்குள்ள அள்ளி போட்டாதான் மறுக்கா தூக்கம் வரும். இல்லாட்டி இனி தூக்கம் வராது, அவ்வளவுதான். அத்த அத்த எங்க போச்சு இந்த கிழவி? ஆளவே காணோம். அத்த இங்கதான் இருக்கீங்களா? அத்த என்ன டிவி இப்படி சீரியஸா பார்த்துட்டு இருக்கீங்க வச்ச கண்ணு வாங்காம? உங்க ஒருத்தி கூப்பிட்டுட்டே இருக்கிறேனே, என்னன்னு கேக்குறீங்களா? கேக்குதுடி கேக்குது. எனக்கு என்ன காது கேட்காமயே போயிருச்சு. அதெல்லாம் நல்லாவே கேக்குது. என்ன இப்போ உனக்கு? நல்லா தூங்கிட்டு இருந்தா புரட்டி விட்டு ஏண்டி ஒரு பொம்பளை இவ்வளவு நேரம் பட்ட பகல காலையில இருந்து மத்தியானமே ஆயிடுச்சு இப்ப வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறியே. குடும்ப வழங்குமா? இல்ல பேசுனா பேசுனாங்கற என்னதான் பண்றது சொல்லு. கேப்பீங்க அத்த, நல்லா கேப்பீங்க. வெடிய தூங்காம ஊரே ரவுண்டு கட்டி திருடனை பிடிக்கிறதுக்கு போய் எல்லா பொருளும் மீட்டு கொடுத்து எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இங்க வந்து நம்மளை யாரும் மதிக்கிறது இல்ல. நான் இல்லாட்டி இதெல்லாம் திரும்ப வந்திருக்குமா? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். என்னமா ஒருத்தி தான் போய் அப்படியே கஷ்டப்பட்டு எல்லாம் புடிச்சிட்டு வந்து எல்லாம் கொடுத்த மாதிரி. அதான் அவங்க எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? இன்னும் ஒத்தையில போய் அப்படியே எல்லாத்தையும் நடத்தி கொடுத்த மாதிரி. வந்தாங்க. ஆனா நான் தான் திருடனை ஓடிட்டே இருந்தவனை பிடிக்கிறது தெரியுமா? நான் தான் அவன் அங்க இருப்பானே கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கே போனேன். அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாரும் வந்தாங்க. சரி விடுங்க, என்ன சொன்னாலும் நீங்க என்ன பாராட்டவா போறீங்க நீங்க? சரியே அது கிடக்கட்டும். என்ன கருப்பாயத்த வீடு ஆட்சி ஆடல் கிடைச்சிருச்சு, சந்தோஷப்பட்டுச்சா அந்த கிழவி? அதெல்லாம் அவ்வளவு சந்தோஷம் தானே. இப்ப காணாம போன ஆடு கைக்கு கிடைச்சா அவர் சந்தோஷப்படாம இருப்பா? அதெல்லாம் அவ்வளவு சந்தோஷம் தான். நீ தான் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சேன்னு சொல்லி இருக்கிறேன். அதெல்லாம் அவ சந்தோஷப்பட்டா. எல்லாம் உள்ளத பட்டியல போட்டு அரைச்சு வச்சிருக்கிற போல எனக்கு நான் ஏற்பட அனுப்பியா இருக்குது. அப்படியா? சரி அந்த அத்தா கிட்டேயாச்சும் சொன்னீங்களே நான் தான் கண்டுபிடிச்சேன்னு. பரவாயில்ல, அது வரைக்கும் சந்தோஷம் தான். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வயிறு வேற பசிக்குது, என்ன செஞ்சிருக்கீங்க? தூங்கி எந்திரிச்சு வந்து என்ன செஞ்சேன்னு கேட்டா என்ன செய்யறது? இதான் சும்மா பருப்பு கடைஞ்சு பாவக்க வறுத்தேன். என்னது? சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கலான்னு பார்த்தா, ஐயோ பருப்பு கடைச்சு பாவக்காய் செஞ்சீங்களா? என்னத்தான் நீங்க? இன்னைக்கு என்ன நாள்? ஏண்டி நாளைக்கு கிழமைக்கு உனக்கு என்ன கிடக்குது? நீ என்னமோ நாளைக்கு கிழமை எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் நல்லா வேலை பார்க்குற மாதிரி அதே எதுக்கு உனக்கு கேட்டுட்டு இருக்கிற? ஐயோ கிளவி வச்சுட்டு இம்சையா இருக்குதுப்பா. எனக்கு மாரடிக்க முடியல என்னால. ஒரு 4 பொழுது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ம் ஆமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏதாச்சும் ஞாபகம் இருக்குதா இல்லையா? ஓஹோ, என்னைய வச்சு நீ மார் அடிக்கிறியா? அடியே கழுதா, நான் தானே உன்னைய வச்சு மார் அடிச்சிட்டு இருக்கிறேன். என்னைய வந்து சொல்றா பாரு. ஐயா சும்மா எப்போ பார்த்தாலும் நசனசானு என்னை வச்சு சோறு போடுற ஆக்கி போடுற மாரடிக்கிற கீரடிக்கிறேன்னு எப்போ பார்த்தாலும் இந்த டைலாக் நீங்கள் தான் சொல்லுவீங்க. அதை இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் சொல்லி பார்த்தேன். இப்போ அது கூட உங்களுக்கு பொறுக்கலையே என்ன? அது மட்டும் ஞாபகமாக கேட்குறீங்களே, இன்னைக்கு என்ன நாளுன்னு சொன்னால் அதை மட்டும் மறந்துருங்க. அடியே உங்ககிட்ட எல்லாம் சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்க முடியாது. பசிக்குது சாப்பாடு போட்டு உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு ஒரே ஒரு வாய் திங்கிறதுக்கு. ஸோ சரி, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாவக்காவை செஞ்சு பருப்பு குழம்பு கரைச்சி வச்சிருக்கிறேங்கிறீங்களே, நான் என்னதான் பண்ணுவேன் சொல்லுங்க? இதையெல்லாம் அவன் தான் சாப்பிடுவான். யோ என்னத்தான் நீங்க ஏதாவது கறிக்கறி வாங்கி சமைச்சிருக்கலாம்ல? ஆமா எங்க உங்க புள்ள? அவன் எங்க வேலை இருக்குதுன்னு சொல்லி காலையில எந்திரிச்சு போயிட்டான். உங்க பையனுக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை வந்துருமே. ஏத்தா எங்க போற எங்கேன்னு கேட்க மாட்டீங்களா? என்னை மட்டும் வீட்டு விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நகுந்தா எங்க போறேன்னு 10 வாட்டி அலாரம் வச்ச மாதிரி அலறிட்டு கேட்குறீங்களே. உங்க பையன் லீவு நாள் கூட வீட்டில் இருக்கிறது இல்லையா? அதை மட்டும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஏண்டி அவன் சம்பாதிக்கிறவன் அவனுக்கு ஏதாவது 1000 ஜோலி இருக்கும். என்ன எதுன்னு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமா? ஏதோ வேலை இருக்குது போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு போனான். அவன் என்ன உண்ட மாதிரி தேவையில்லாம சும்மா ஊருக்குள்ள சுத்தி கிடக்குறான். சொல்லுவீங்க நல்லா சொல்லுங்க. உங்க பையன் சம்பாரிச்சு உங்ககிட்ட காசு கொடுக்குறான்னு சொல்லி அப்படியே தூக்கி வச்சு பேசுறீங்க தலைமையில. இருக்கட்டும் எனக்கு ஒரு காலம் வரும், நானு அதை விட டபுளா சம்பாதிப்பேன். அப்ப பாத்துக்கிறேன் உங்களை எல்லாம். பாக்கலாம் நல்லா பாக்கலாம். அதுக்கு நீ முதல்ல சம்பாதிக்கணும், அதுக்கப்புறமா பாக்கலாம். இருக்கட்டும் ஒரு நாளைக்கு நானும் சம்பாதிக்க தான் போறேன். அப்போ இதே வாயில என்ன பேசுவீங்கன்னு பார்க்க தானே போறேன் நானு. அது கிடக்கட்டும், அந்த ஆள் எங்கே போகட்டும். கறிகறி ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. அதை கூட செய்ய மாட்டாரா? அவனே வெளிய எங்க போறான், மத்தியானம் வர மாட்டேமா, நான் வெளிய சாப்பிட்டுக்கறேன்னு சொல்லிட்டான். வேற பேரனும் அந்த சிம்ரன் புள்ள வந்து கூட்டிட்டு போயிட்டா அவனை காலையிலேயே. அப்புறம் என்ன அவன் அங்கேயே கறி எல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. அப்ப நான் யார் காய்ச்சி போடணும்? எனக்கே கொஞ்சம் சுகர் ஜாஸ்தியான மாதிரி இருக்குது. சரி பாவக்காய் சாப்பிடலாம்னு நினைச்சேன். அதான் வெறும் பருப்பு கரைஞ்சு பாவக்காய் செஞ்சேன். வேணா ஒரு 4 கருவாடு வறுத்து வச்சிருக்கிறேன். வேணா போய் சாப்பிடு, இல்லாட்டி பேசாம போய் மறுபடியும் போத்திட்டு படு. அப்படி போகுதா கதை? என்கிட்ட அப்ப நானு இந்த வீட்டு இல்லையா? நான் ஒருத்தி இருக்கிறேன்ல, நான் சாப்பிடுவேல. அப்ப எனக்காக நீங்க ஒன்றும் செய்ய மாட்டீங்க அப்படிதானே? போடி ஒரு வாய் சோறு திங்கறப்ப எவ்வளவு நாய் பேசிட்டு இருக்கறானே. செய்ய முடியாது என்னடிப்பா? எனக்கு பிடிச்சத நான் செய்வேன். இஷ்டம் இருந்தா சாப்பிடு, இல்லாட்டி நீயே போய் ஆக்கி சாப்பிடு போ. அத்தை இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லாமா? எப்போ நீங்க தானே எனக்கு ஆக்கி போடுவீங்க, இப்போ என்ன புதுசா என்னையவே போய் ஆக்கி சாப்பிடுங்கிறீங்க? இதெல்லாம் என்ன பழக்கம்? இதெல்லாம் சரியில்லாத சரியில்லை. உன்னை இதுக்கு மேல விட்டு வச்ச லாய்க்கு இல்ல. அடியே எனக்கு கொஞ்சம் முடியாம இருக்குது சரியா? என்னால இன்னைக்கு இவ்வளவுதான் செய்ய முடியும். நாளைக்கு இது கூட நான் செய்ய மாட்டேன். நீ தான் சமைக்கணும் பாத்துக்கோ. நாளைக்கு நான் சமைக்கணுமா? எதுக்கு? இப்போ என்ன உங்களுக்கு முடியல? நல்லா தான் இருக்கிறீங்க. ஆமாடி ஆமா, நான் நல்லா தான் இருக்கிறேன். அதான் கண்ணு உறுத்துதா? எனக்கு உடம்புக்கு முடியல, சளி பிடிச்சிருக்குது, மண்டபாரமா இருக்குது, ஒரு மாதிரியா இருக்குது, என்னமோ மாதிரி வருது, வடவடப்பா இருக்குது. எனக்கு இதா இருக்குது, வேலை செய்ய
அப்படின்னா வாங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன். ஃபர்ஸ்ட் என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? அடே நான் இங்க வரல, எனக்கு போதும். நான் இப்படியே 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும். சும்மா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் என்னால அலைய முடியாது. என்னது 2-3 நாளைக்கா? இப்போ நாளைக்குன்னு சொல்லிட்டு திரும்ப 2-3 நாளுங்கிறீங்க. ஐயோ அத்தா, என்னால எல்லாம் சமாளிக்க முடியாது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நீங்க வந்து சீக்கிரமா சரியாயிரணும். ஐயோ, ஆஹா, என்னால் நினைச்சுக்க பார்க்க முடியல. என்னால எல்லாம் சமைக்கலாம் முடியாது. நீங்க கடைசியில் என்னைய விட்டுறாதீங்கப்பா. என்னால் முடியாது. பேசாம வாங்க சாப்பிட்டுட்டு போலாம். சாயந்தரம் டாக்டர் வந்துருவாங்க, பார்த்துட்டு வரலாம். அடே நீ என்ன பாவலா பண்ணி நடிச்சாலும் சரி, நான் வந்து இந்த 2-3 நாளைக்கு எதுவும் சமைக்க போறதில்ல. கிச்சன் பக்கமே போக மாட்டேன். சமையல் கட்டுக்கு எனக்கு ரொம்ப தூரம் நீ, சரியா? நான் இன்னைக்கு சமைச்சதோட சரி. சின்ராஸ் கிட்ட காலையிலே சொல்லிட்டேன். அவனு சரிம்மா நீ 2-3 நாள் ரெஸ்ட் எடுங்கறான். உனக்கு தொல்லையா இருந்துச்சுன்னா நான் போய் என்னோட பிறந்த இங்க இருக்கிறா, நான் அங்க போய் அவங்க ஊர்ல இருக்கிற 4 நாளைக்கு அப்புறமா வரேன். நீயே தனியா இருந்து என்னமோ பண்ணுன்ற வாயில வச்சுட்டு. ஐயோ, என்ன கிளவி இப்படி பேசுது? ஆ, இந்த பையனை வச்சுட்டு நம்மளால சமாளிக்க முடியாதே. அது கிளவி வீட்டில் இருந்தாலாச்சும் அவனை வச்சு பார்த்துக்குவோம். ஐயோ, எப்படியா சமாளிக்கிறது? 2-3 நாளைக்கு தானே, எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டலாம். கிளவி போயிடுச்சுன்னா இதை விட கொடுமையாயிரும் நமக்கு. இல்லத்தான், எனக்கு தான் சமைக்கவே தெரியாதே. ஆமாடி ஆமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. திங்களுக்கு மட்டும் நல்லா தெரியும், மிச்சதெல்லாம் ஒண்ணும் தெரியாது பாரு. தெரியல நீ எத்தனை காலத்துக்கு இப்படி சொல்லிட்டு திரியுவ? ஒழுங்கா கத்துக்கோ. அதுல போன்ல என்னென்னமோ வருதே பாக்குறியே, அதை பார்த்து செஞ்சு பழகு. என்னமோ பண்ணு, எப்படியும் ஆக்கி சாப்பிடுங்க 4 நாளைக்கு. என்னால முடியாது, நான் செய்யவும் மாட்டேன். சரி சரி, நானே பார்த்துக்கிறேன். நீங்க கத்தாதீங்க. திரும்ப அப்புறம் 10 நாள்னு சொல்லிடாதீங்க. 4 நாள் தானே, இந்த 4 பொழுது எப்படியாச்சும் நான் சமாளிச்சு ஓட்டிடுறேன். சரியா? நீங்க அதுக்காக எல்லாம் எங்கேயாச்சும் ஊருக்கு போறேன்ட்டு போயிடாதீங்க. கடைசியில உங்க பையனையும் சமாளிக்க முடியாது, என்ற பையனையும் சமாளிக்க முடியாது என்னால. அதனால நீங்க இங்கே இருங்க. நான் உங்ககிட்ட கேட்டாச்சும் சமையல் பண்ணிக்கிறேன். எப்படியாச்சும் ஒரு 4 நாளைக்கு தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆமா, இப்ப வேற ஒன்றும் செய்ய மாட்டீங்களா? இவ்வளவுதானா? ஏண்டி கேக்குறதெல்லாம் கேட்டுட்டு இவ்வளவுதானா கேக்குற? அவ்வளவுதான், போ எடுத்து சாப்பிடு. அத கருவாடு இருக்குது இல்ல, அப்புறம் என்ன? உனக்கு பாவக்காய் பிடிக்காம கருவாடு வறுத்து வச்சிருக்கறல, பருப்பு ஊத்தி கருவாடு வச்சு சாப்பிடு. அதுக்கு மேல என்னடி சாப்பாடு வேண்டி கிடக்குது? சரி சரி, என்னமோன்னு சாப்பிட்டு தானே ஆகணும், வேற வழியும் இல்லையே. சரி, நான் போய் போட்டுட்டு வரேன். இங்கேயே சாப்பிட்டுட்டு இருங்க, எடுத்துட்டு வரேன். நாளைக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்லுது. ஆனா நம்ம கிட்ட பேசுறப்ப மட்டும் நல்லா கத்தி கத்தி பேசுது. அப்ப மட்டும் நல்லா முடியுதோ? இந்த அத்தை வேணும்னே செய்தா என்ன? யோ, எப்படியோ இந்த 4 நாளைக்கு சமாளிக்கணுமே இந்த கிளவி வச்சு. கிளவி என்னமோ ஸ்ட்ரைக் பண்ணதே சமைக்க மாட்டேன்னு. என்னடி குழம்பிட்ட போற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். பசிக்குது, சாப்பிட்டுட்டு மிச்சத்தை அப்புறமா பேசலாம். இருங்க, வரேன். வரும்போது அப்படியே சுடுதண்ணி கொஞ்சம் வச்சு எடுத்துட்டு வா. சரி சரி, இருங்க. இவளுக்கெல்லாம் இப்படி வந்தாதான் சரிப்படுவான்னு நினைக்கிறேன். நான் சரி போனா போகுதுன்னு விட்டு கொடுத்தா இவன் ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறான். கடக்கட்டும், அவளை 4 நாளைக்கு சமைக்கட்டும். அப்பதான் அதோட தெரியும் என்ன ஏதுன்னு. இப்படியே எதையாவது சொல்லிட்டு போயிடுறது. ஏதாவது மீறி பேசிட்டு நம்ம ஊருக்கு போயிடுவோம், இங்க இருக்க கூடாது. அதுக்கப்புறம் அவளை தனியாக அலமோதி கடக்கட்டும் விட்டுருவோம். நம்ம இருக்கிறனால இவளுக்கு ரொம்ப கொழுப்பாய் போச்சு. பாட்டு கக்கட்டான்னு போயிடுறா விட்டுட்டு. இவளுக்கெல்லாம் இதுக்கு மேலே இப்படி விட்டு வைக்கவே கூடாது. நான் எவ்வளவு நாளைக்கு தான் பொறுத்து போறது. இருக்கட்டும், பார்க்கலாம் என்னதான் பண்றான்னு. அப்புறம் என்னமா பண்ணீங்க? திருட யாரும் தெரிஞ்சதா? கண்டுபிடிச்சிங்களாமா? பாத்தீங்களா அவனை? அதானா? ஏமா நைட் எல்லாம் போனது வந்தது, எங்கெல்லாம் போனீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு திருடன் பிடிச்சிங்களா இல்லையான்னு சொல்லவே இல்ல. அவங்க யாருமா அப்படி? நம்ம ஊர்ல திட்டு பையனா? இல்ல வெளியூர்காரங்களா? முகத்தை பாத்தீங்களாமா யாருன்னு? இல்லடா, பார்க்கவே முடியலடா. இந்த சின்ன புள்ளியும் நிலாவும் அவனை துரத்திட்டு அந்த ஓட்ட ஓடுனாங்கடா. அவங்க எவ்வளவுதான் ஓடியும் அவன் கைக்கு கிடைச்சவன் பார்க்க முடியல. அவங்க சட்டை பிடிச்சி வேற சின்ன புள்ளி இழுத்துருக்கிறா. அந்த அட்டையை கழட்டி போட்டுட்டு அப்படியே விஸ்குன்னு ஓடிட்டானாமா. ஒருத்த குட்டையாவும் ஒருத்த கொஞ்சம் நார்மலைட்டாவும் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா முகத்தை பார்க்காம விட்டுட்டாங்கடா. யாருன்னு சரியா தெரியலடா. ஆனா எவனோ ஒருத்த வெளியூர்கார மாதிரி தான் தெரியுது. நான் உள்ளூர்காரங்க யாரோ இல்லாம இந்த வேலை நடக்காதுடா. அதான் யாரும் தெரிஞ்சுக்கலாம் தான் அலமோதனா. சரி, அப்புறம் தப்பிச்சுட்டு என்ன பண்றது அப்புறம்? சரி விடுமா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு திரும்ப சிக்காமையா போயிடுறேன். அப்ப பாத்துக்கலாம். ஆமா, தோட்டத்துல ஏதாவது மோட்டர்ல காணாம போயிடுச்சு அப்படின்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் இருந்துதாமா? கிடைச்சுதா? ஆமா பூமாரி, 5-6 மோட்டர் இருந்தது. எல்லாம் நைட்டே எடுத்துட்டு வந்துட்டான். நம்மளதுலயே அது 2 மோட்டர் நம்மளுது தானாமா. அப்பா பார்த்துட்டு காலையில எடுத்துட்டு போயிட்டாரு. தோட்டத்துக்கு கொண்டு போய் மாட்டி விட்டுறேன். மாட்டிட்டு சரி, மோட்டரை 2 நாளா போடவே இல்லை, இன்னைக்காச்சும் போட்டு விடணும். அந்த டைம்ல வேற மழை கொஞ்சம் வேஞ்சனால தெரியல. இல்லாட்டி எல்லாம் வாடி வதங்கி இருப்ப. 2 நாள்ல வெயில் ரொம்ப அடிச்சிருந்தான். ஏதோ அப்பப்போ கொஞ்சம் தூரல் மழை வந்துட்டு இருந்தனால தெரியல. சரி, இன்னைக்கு எப்படி மோட்டர் போடுவானே, கொண்டு போய் மாட்டி போட்டு விட்றேன்ட்டு காலையிலேயே கிளம்பிட்டாரு. நல்ல வேலைமா, கிடைச்சிட்டே நமக்கு. இல்லாட்டி அப்படி திரும்ப வாங்க வர மாதிரி இருக்கும். அப்பா வேற காசு இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாரு. ஆமா பூமாரி, உங்க அப்பா அப்படிதான் கேட்டுட்டு இருந்தாரு. சீட் கட்டுற காசு தான் வச்சிருந்தேன், அதை கொடுத்து வச்சிருந்தாரு. சரி, மோட்டர் கிடைக்கலன்னு என்ன பண்றது? ஒரு நாள் 2 நாள் தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் மழை வரலன்னா அப்புறம் தேவைப்படுல வாங்கி தான் ஆகணும்னு சொல்லி அந்த காசை கேட்டுட்டு இருந்தாரு. நான் தான் சரி இருங்க அப்புறம் வாங்கிக்கலாம், ஒரு நாள் பொறுங்கன்னு சொல்லி வச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை, அதெல்லாம் கிடைச்சிருச்சு. எனக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாமா? நீங்க மட்டும் எதுக்கு ராத்திரியில போய் அப்படி தேடிட்டு இருந்தீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா நானே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து தேடி இருப்போல. எப்படியாவது நாங்க வந்திருந்த அந்த திருடனை பிடிச்சி 4 மொத்தி இருக்கலாமா, மரத்துல கட்டி வச்சு. யாருனாச்சும் தெரிஞ்சிருக்கும். நீங்க போறப்ப நம்ம வீட்டுல ஒரு வீரன் இருக்கிறான்னு சொல்லி மறந்துட்டீங்க.
பேசிட்டு இருக்கா. நீ சும்மா இரு குமாரி. அவன் ஏதோ சும்மா சொல்றான். நீ அதுக்கு தகுந்த பதில் கொடுத்துட்டு இரு. ஏ நிலா, என்னடி முதல் மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்கிற? வாடி வா, வீட்டுல உட்காரறதுக்கு நிம்மதியே இல்ல. அதனாலதான் இங்க வந்து அப்படியே உட்காந்துட்டேன். ஆமாடி, அது என்னமோ கரெக்டு தான். எனக்கும் வீட்டில் நிம்மதியே இல்லடி. அந்த கிளவி அந்த புலம்புது. அதான் நானும் அப்படியே எந்திரிச்சு வந்துட்டேன். ஆமா, அதிசயமா அப்படியே உங்க அத்தை புலம்புறாங்க. அந்த கவி அன்னைக்கும் பேசுறது தானே. அது அன்னைக்கும் பேசுறது தான். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா தாண்டி பேசிருச்சு. அது இருக்கட்டும், உங்க வீட்டுக்கார் வீட்டுல இருக்கிறாரா இல்லையா யோசனை புள்ள? அந்த ஆளால வீட்டில் இல்லடி. நானே இப்போதான் எந்திரிச்சு பார்த்தேன். வெளியாதுக்கு முன்னாடி எங்கேயும் வெளியே போயாச்சாமா. அந்த கிளவி தான் சொல்லிச்சு. எங்கே போனா என்னன்னு ஒன்றும் தெரியாது. தெரியாதா யோசனை புள்ள? அவங்க எல்லாம் சேர்ந்து எங்கேயோ வெளியே எங்க டூர் கீர் மாதிரி ஏதோ போயிருக்கிறாங்க சின்ன புள்ள. நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம என்ற புருஷனோட போனுக்கு மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்ல இன்னும் கிளம்பலையா என்ன லொகேஷன் அனுப்பியிருந்தாங்க. நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஆள் கேட்டா அப்படி இப்படி மழுப்பிட்டு எஸ்கேப் ஆயிட்டான்னு சின்ன புள்ள அந்த டொப்பிக்காரன். என்னடி சொல்ற நெசமாவா? எங்க வீட்டில் அந்த கிளவி என்னங்குது, அவன் வெளியே சம்பாதிக்கிற 1000 ஜோடி இருக்கு, எங்கேயாச்சும் வெளியே போயிருப்பான்னு சொல்லி அப்படி சொல்லுதுடி. அது உங்க அம்மாட்ட என்னத்த சொல்லிட்டு போனான்னு தெரியல இந்த நட்டையன். ஆமாடி சின்ன புள்ள, நீ சொல்ற மாதிரி என் ரோட்ல இந்த டொப்பிக்காரனும் சரி உன் ரோட்ல அந்த நட்டையும் சரி ரெண்டு பேரும் சொல்லி வச்சு என்னமோ அடிக்கடி இந்த மாதிரி ஊர் சுத்த போயிடுறாங்க சின்ன புள்ள. அவனும் ஆபீஸ் வேலைன்னு சொல்லிட்டு. ஆமாடி, இதுக்கெல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாம மட்டும் எங்க போனாலும் இவங்க கிட்ட சொல்லிட்டு போகணும், பர்மிஷன் கேட்கணும். அது கூட 1000 இது பேசுவாங்க. ஆனால் இவங்க பாரு அப்படியே ஓடிடுறானுங்க. நமக்கு ஒரு டைம் வரும் சின்ன புள்ள, கவலைப்படாத. நாமளும் இதே மாதிரி சொல்லாம கொள்ளாம எதையாவது ஒன்று வேற மாதிரி சொல்லிட்டு நம்மளும் நல்லா ஜாலியாக சுத்த போகணும். போகலாம். சீக்கிரமா அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி போகலாம். அது கடைக்குட்டி போ. இப்போ நாளையிலேருந்து நான் தாண்டி சமைக்கணும் எங்கள் வீட்டில். அது தெரியுமா உனக்கு? நானே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் மண்டை குழம்பு அப்படியே வந்தேன். நீ வேற எதையாவது சொல்லி இன்னும் காண்டேத்தி விட்ற. இந்த நட்டை பண்ணுற வேலை இந்த ஆள் ஒருத்தர் பேசிக்கிறான். ஆமா, ஆள் இல்லாத போல வீராப்பா தான் பேசுறேன். ஆளை பார்த்தாதான் உன்ற தைரியம் மேலே போயிடுறது. என்னமா பண்ணு, நீயாச்சும் உன்ற புருஷனாச்சு. நானே என்ற டொப்பிக்காரன் அடக்க முடியல. நீ எங்க போய் அடக்க போற? ஆமா, நீ எதுக்கு சமைக்கணும்? அதுவும் மற்றது இருக்கிறாங்களா ஆக்கி போடுறதுக்கு அப்புறம் என்ன? ஆமாம், அந்த கலவி இனிமேல் ஆக்காதாமா. 4-5 நாளுக்கு அது ரெஸ்ட் வேணுமாமா. அதனால என்னையவே சமைக்க சொல்லுது. நான் சமைக்கலைன்னா அது எங்கேயாச்சும் ஊருக்கு போயிருமாமா, வராதாமா. அதனால நீ என்னமோ பண்ணுங்குது. சரி, அது போயிடுச்சுன்னா அப்புறம் வீட்டில் ஆள் வேற இருக்க மாட்டாங்களே. என்ற பையன் வேற சும்மா அதுக்கு இதுக்கு இது பண்ணிட்டு இருப்பான். அவனை வேற மேய்க்கணுமே. அது நமக்கு சரிப்பட்டு வராது. அதுக்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரி எதையோ ஒன்று பார்த்து ஏதோ ஒன்று சொல்லி செஞ்சு சமாளிக்கலாம் அப்படின்னு சரி நானும் சொல்லிட்டேன். சரியா போச்சு, சரியா போச்சு. அப்ப நாளையில இருந்து வெளியே வர மாட்டேன். ஏன்டி அப்படி சொல்ற? அதெல்லாம் வருவனே. வருவா. உனக்கு சமைக்கிறதுக்கு நீ நேரம் பத்தாது. அப்புறம் எங்க போய் நீ வர? நீ வேற ஏன்டி பயத்தை காட்டுற? பொழுதனிக்கமா சமைக்க போறோம். கொஞ்ச நேரம் தானே, அதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு நான் வருவேன். நீ வேற எதையாவது சொல்லி இது பண்ணிட்டு இருக்காத. நீ கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிஞ்சா எனக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணு. ஹெல்ப் பண்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா, அப்போ நாளையில இருந்து நீ தான் சமையல் வேலை பார்க்கணும். உங்க மாமியாரும் உன்ன சமையல்காரி ஆக்கிட்டாங்க. எவ்வளவு நாள் கனவோ இப்ப பழிக்க போகுது அவங்க கனவு. நீ வேற ஏன்டி சமையல்காரி அது இதுன்னு? நம்ம வீட்டுக்கு தானே நம்ம செய்யறோம். அதெல்லாம் எங்க அத்தை கிட்ட கேட்டு ஒவ்வொன்றா செய்யறேன். நீயே கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, சரியா? பார்க்கலாம். எனக்கு டைம் எல்லாம் இருந்தாதான் வருவேன், இல்லாட்டியெல்லாம் வரமாட்டேன். கூப்பரா வரும் நம்மள நைஸா நம்மள வேலை வாங்குறதுக்கு. ஏன்டி அப்படி சொல்ற? அப்படியா பழக்கிறோம் நம்ம? சரி, இப்பவே நீ இருக்காத. அதெல்லாம் நாளைக்கு தான், அப்புறம் பாத்துக்கலாம். சரி. நானே என்ன பண்றதுன்னு தெரியாம தான் ஒரு மாதிரி டென்ஷனா வந்தேன். சரி, அதான் கிட்ட சொல்லிட்டு போகலாம். நாளையிலேருந்து நான் தான் சமையல் பண்ணணும்னு அப்படின்ட்டு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலான்ட்டு வந்தேன். அது சரி, அப்ப இன்னைக்கு சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டேன். பாவக்காயும் பருப்பும் போட்டு கடைஞ்சி வச்சிருந்தது அந்த கிளவி. அதை தான் சாப்பிட்டுட்டு வரேன் நானும். நீ நைட்டு மட்டும் தோசை ஊற்றணுமாமா. அது நான் தான் செய்யணுமாமா. இனி அவ்வளோதானாமா அதோட வேலை. 4 நாளைக்கு நான் தான் சமைக்கணும். என்னதான் பண்ணணும்னு தெரியல. விடுடி, ரொம்ப புலம்பாதா, பாத்துக்கலாம் விடு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் பேசிட்டு இருக்கிறேன். சமையல் தானே, அதெல்லாம் செஞ்சிடலாம். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத சின்னப்புலா. அதான் நான் இருக்கிறேன்ல. சரிடி. அதான் நானும் தைரியமா நீ இருக்கிறேன் எங்க அக்கா கிட்ட நானும் சவால் விட்ட மாதிரி பேசிட்டேன். சரி, எப்படியோ பண்ணிடலாம். பண்ணிடலாம்ல? பண்ணிடலாம். பண்ணிதான் ஆகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தா நம்ம அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.